ஓம் சாந்தி. முரளி டேட் 12/6/2025 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். இன்றைய கேள்வி, தேவதைகளிடத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கிறது, மேலும் அந்த சக்தி எந்த விசேஷ தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது? பதில், தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி விசேஷமாக ஒரே வழியினுடைய விசேஷ தன்மையின் காரணத்தால் இருக்கிறது. அங்கே ஒரே வழி இருக்கின்ற காரணத்தினால் மந்திரி போன்றவர்களை வைப்பதற்கான அவசியம் இல்லை. தேவதைகள் சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுக்கிறார்கள். அதன் மூலம் 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கிறார்கள். அங்கே ஒரு ராஜாவினுடைய ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கிறது. மாறுபட்ட வழி இருப்பதில்லை. பாடல், கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கண் கிடைத்திருக்கிறது. முதலில் கண்கள் இருக்கவில்லை. எந்த கண்? ஞானம் எனும் கண் இல்லாமல் இருந்தது. நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த 3வது கண் இல்லாம இருந்தது. நம்மளே ஒரு உடல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அஞ்ஞானத்தின் இந்த கண்கள் இருந்தன. நம்மளை ஒரு உடல் அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானத்தினுடைய கண்ணு தான் இருந்தது. ஒரு பாபா தான் ஞான கடல் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி, அதாவது சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு செல்வதற்கானது. இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தினாலதான் நம்ம என்ன ஆகுறோம்? சாந்தி தாமம், சுகதாமம், சத்கதியை நம்ம அடையறோம். இந்த ஆன்மீக ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. சுகதாமம் மாறி எப்படி மாயையின் ராஜ்யம் அல்லது துக்க தாமமாக ஆகிறது என்ற பார்வை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. சுகமா இருந்த உலகம் எப்படி இவ்வளோ துக்கமாக மாறினது அப்படிங்கிற ஞான குழந்தைகளாகிய உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நமக்கு கூட இந்த புரிதல் இல்லை. இப்ப பாபா நமக்கு இந்த புரிதலை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் ஞானத்தினுடைய பார்வை அப்படின்னு சொல்றாரு. கண்ணு இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்கவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் யஜ்யம், தானம், புண்ணியம் போன்றவற்றின் மூலம் சாந்தி தாமம், சுகதாமம் செல்வதற்கான வழி எதுவும் கிடைப்பதில்லை. இப்ப பக்தியில செய்யக்கூடிய தான, புண்ணியம் இதெல்லாம் செய்யறதுனாலலாம் நம்ம சுகதாமத்துக்கும் அல்லது சாந்தி தாமத்துக்கும் போறதுக்கான வழி நமக்கு கிடைக்காது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். எனக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன நடிப்பு இருக்கோ அதை நடிச்சுதான் ஆகணும். சிவபாபா சொல்றார், எனக்கும் நடிப்பு இருக்கு, அதை நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை கூறுங்கள் என்று பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறார்கள். அதற்காக எவ்வளவு யஜ்யம், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகளை செய்கிறார்கள். எவ்வளவு அலைகிறார்கள். சாந்தி தாமம், சுகதாமத்தில் அலைய வேண்டியதே இல்லை. இந்த உலகத்துல முக்தி அடையணும், முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி செய்து எங்க போனா முக்தி கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதே சத்தியுகத்திலேயோ இல்ல சுகதாமத்திலேயோ இல்ல சாந்தி தாமத்திலேயோ அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். இதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்கள் வெறும் சாஸ்திரங்களுடைய உலகாய கல்வியை தான் தெரிந்துள்ளார்கள். இந்த ஆன்மீக தந்தையை முற்றிலும் தெரிந்திருக்கவே இல்லை. சிவபாபாவை யாருமே தெரிஞ்சுக்கல. எப்பொழுது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, பழைய உலகம் மாற வேண்டுமோ, எப்ப எல்லாருமே சத்கதிக்கு போகணுமோ, எப்ப இந்த பழைய உலகம் மாறக்கூடிய தருவாயில இருக்கோ, அப்பொழுதுதான் ஆன்மீக தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகின்றார்கள். பிறகு முழு உலகத்திலும் தேவதைகளுடைய ஒரு ராஜ்யமானது உருவாகிறது. பாபா எப்போ இந்த பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை கொண்டு வராரோ அப்ப எல்லாருமே தேவதை ஆயிடுறாங்க. அதைதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது.
ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தில் பாரதத்தில் தான் இருந்தது என்பதையும் பாரதவாசிகள் தான் தெரிந்துள்ளார்கள். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம், சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எங்க இருந்தது? இந்த பாரத பூமியில தான் இருந்தது. அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு இப்பொழுது சங்கம யுகமாகும். மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது எந்த ராஜ்யமும் இல்லை இந்த சங்கம யுகத்துல, அதாவது இந்த கலியுகம் இறுதியில ராஜ்யம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறார் பாபா. அநேக வழிகளின் மூலம் ராஜ்யம் நடக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் என்ன வழி சொல்லி கொடுக்குறாங்களோ அதன்படிதான் ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அததான் மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். சத்தியுகத்தில் ஒரு மகாராஜாவின் வழிதான் நடக்கிறது. மந்திரிகள் கூட இருப்பதில்லை. அந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆத்மால சக்தி இருக்கு. அந்த ராஜாவுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்ப அந்த பவர் அந்த ராஜா எங்க இருந்து எடுக்கிறாரு? சங்கம யுகத்துல சிவபாபாவை நினைவு செய்து அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிப்படி நடக்கும் பொழுதுதான் அந்த தேவதைகளுக்கு, அதாவது அந்த ராஜாவுக்கு அந்த பவர் வருது. ஏனென்றால் அந்த சக்தி இருப்பது இல்லை. இப்போது நடப்பதை பிரஜைகளின் ராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி தோப்பர யுகத்துல இருந்து இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் தான் நிறைய மந்திரிகளை வைக்கிறாங்க இல்லையா. சக்தி ஆத்மா இழந்துடுறோம் இல்லையா. அப்ப மந்திரிகளை எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கு. இப்படி என்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கறதுக்காக. அந்த சக்தி நம்ம இழந்துடுறோம். இப்பொழுது நடப்பதே பிரஜைகளின் ராஜ்யமாகும். சத்தியுகத்தில் ஒருபட்ட வழி இருக்கும். சத்தியுகத்துல ஒரே வழியில தான் நம்ம போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு சிவபாபா என்ன பண்ணிட்டாரு, நமக்கு இந்த சங்கம யுகத்துல நமக்கு அந்த மாதிரி ஒற்றுமையினுடைய வழியை ஒரே வழியை நமக்கு கொடுத்துட்டாரு. இருக்கின்ற காரணத்தினால் சக்தி இருக்கிறது. ஒரே வழியில அங்க நடக்கிறதுனால அந்த வழிக்கு சக்தி இருக்கு. நீங்கள் இப்பொழுது அந்த சக்தியை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தான் இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். 21 பிறவிகள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்கின்றீர்கள். உங்களுடையதுதான் தெய்வீக குடும்பமாகும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். உங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று பாபா கூறுகின்றார். ஒருவேளை தேக அபிமானத்தில் மறந்து விடுகின்றீர்கள் என்றால் அசுர பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள். ஒரு வினாடியில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக இருந்து பிறகு ஒரு வினாடியில் அசுர சம்பிரதாயத்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஒரு வினாடியில இல்ல. இப்ப நம்ம ஆத்மான்னு நினைக்கும் பொழுது நம்ம ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களா இருக்கோம். உடனே தேகத்தினுடைய நினைவு வந்துடுது. அப்ப என்ன ஆயிடுறோம், நம்ம அசுர சம்பிரதாயத்தவர்களா ஆயிடுறோம். இப்போ ஆத்மான்னு நினைக்கிறோம். அதை மறந்துடும் பொழுது தேகத்தை தானே நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அப்ப அசுர சம்பிரதாயத்தவர்களா நம்ம மாறிடுறோம். வினாடியில நீங்க மாறிடுறீங்கிறார் பாபா. உங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. நம்மளை ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்யணும், அவ்வளவுதான். இது எவ்வளவு சுலபமான விஷயம். ஆனால் குழந்தைகளுக்கு இதுதான் கடினமாக இருக்கிறது. பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகும். நம்மளை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைச்சோம் அப்படின்னாதான் நம்மளுடைய பாவங்கள் போகும். தேகத்தின் மூலம் கர்மம் செய்யதான் வேண்டும். இந்த உடல் மூலமா நம்ம செயல்களை செஞ்சுதான் ஆகணும். தேகம் இல்லாமல், உடல் இல்லாமல் நீங்கள் கர்மம் செய்ய முடியாது. ஆத்மா தனியா இருந்து எப்படி கர்மம் செய்ய முடியும்? உடலோட இருந்துதான் செய்யணும். ஆனால் காரியங்களை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கர்மம் செய்துட்டு இருந்தாலும் புத்தியால பாபாவை நினைக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்கிறாரு. ஆனால் இங்கே காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் கூட நினைவு செய்ய முடிவதில்லை. வேலையே செய்யலைனா கூட பாபாவை நினைக்க முடியறது இல்லை. மறந்து விடுகின்றீர்கள். இதில் தான் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. முழு நாளும் பக்தி செய்யுங்கள் என்று பக்தியில் சொல்லப்படுவதில்லை. இப்ப பக்தியில முழு நாளும் நீங்க பக்தி செய்யுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதில் நேரம் இருக்கிறது. காலை மாலை அல்லது இரவு பக்தி செய்ய வேண்டும். பக்தி செய்யறதுக்கு கூட ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. அப்பதான் பக்தி செய்யறாங்க. பிறகு மந்திரம் போன்றவைகள் என்ன கிடைக்கிறதோ அது புத்தியில் இருக்கிறது. அநேக விதமான சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதை பக்தி மார்க்கத்தில் படிக்கிறார்கள். இங்கே நீங்கள் புத்தகம் போன்றவைகளை படிக்க தேவையில்லை.
அல்லது உருவாக்கவும் தேவையில்லை. இந்த முரளி அச்சடிக்கிறார்கள் என்றால் கூட புத்துணர்வு பெறுவதற்காக ஆகும். மற்றபடி புத்தகம் போன்ற எதுவும் இருக்காது. இங்க நம்ம என்ன செய்யணும்? அமைதியா உட்கார்ந்து பாபாவை நினைக்கிறது தான் இங்க செய்யக்கூடிய முயற்சியே. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். ஞானம் ஒரு தந்தையிடத்தில் தான் இருக்கிறது. பாருங்கள், ஞான விஞ்ஞான பவன் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். டெல்லியில ஞான விஞ்ஞான பவன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. என்னவோ அங்கே யோகா மற்றும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பதை போல் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா அது போல பெயரை வச்சிருக்கிறாங்க. அர்த்தம் இல்லாமல் இப்படியெல்லாம் பெயர் வைத்து விடுகிறார்கள். ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன என்று எதுவுமே தெரியவில்லை. ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்னன்னே தெரியாம என்ன பண்றாங்க அவங்க ஞான விஞ்ஞான பவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் இப்பொழுது ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் உண்டாகிறது. அதை விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் அப்படின்னா யோகத்தை தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். யோகா பண்ண பண்ண என்ன ஆகுது? ஆரோக்கியம் கிடைக்குது. மற்றும் இது ஞானமாகும். இதில் உலகத்தின் வரலாறு புவியியல் புரிய வைக்கப்படுகிறது. ஞானம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய வரலாறு புவியியலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆரம்பத்துல முதல் இடை கடை எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தின் வரலாறு புவியியல் எவ்வாறு திரும்பவும் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இது இப்படிதான் சுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஞானம் உலகத்துல யாருக்குமே இல்லையே. ஆனால் அந்த படிப்பு எல்லைக்குட்பட்டதாகும். இங்கே உங்களுடைய புத்தியில் எல்லையற்ற வரலாறு புவியியல் இருக்கிறது. உலகத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரலாறு புவியியல் அப்படிங்கிறது எல்லைக்குட்பட்டதுதான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. முழு உலகத்தினுடைய வரலாறு புவியியல் அப்படிங்கிறது இறை தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நாம் எவ்வாறு ராஜ்யத்தை அடைகிறோம், எவ்வளவு காலம் மற்றும் எப்பொழுது ராஜ்யம் செய்தோம், எப்படி ராஜ்யம் கிடைத்தது என்பன போன்ற விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. எவ்வளவு ஆண்டு காலம் இந்த சத்தியுகம் நடந்தது, அப்புறம் எப்படியெல்லாம் நம்ம கீழே வந்தோம், திரும்ப எப்படி நம்ம மேல போறோம், இந்த எந்த விஷயமும் யாருடைய புத்தியிலுமே இல்லைங்கிறார் பாபா. பாபா தான் ஞான கடலானவர். இந்த உலக நாடக சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை பாபா தான் புரிய வைக்கின்றார். இது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடகம் என்பதை தெரியாத காரணத்தினால் மனிதர்கள் இன்னார் நிர்வாணத்திற்கு சென்று விட்டார்கள், ஜோதி ஜோதியோடு ஐக்கியமாகி விட்டார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த நாடகம் உருவாகி உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாடகம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் இந்த நாடகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டே போகுது. அதன்படிதான் அடுத்தடுத்த ரெக்கார்டிங் பலன்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இத புரிஞ்சுக்காம என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஆத்மா போய் ஜோதியோட ஐக்கியம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம செய்து அந்த ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் என்ன ஆகுறது? புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார் பாபா. மனிதர்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருகிறார்கள். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மனிதர்களுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. எவ்வளவு பெரிய நாடகமாக இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். அனைவரிடத்திலும் ஆத்மா இருக்கிறது. எல்லாருக்குள்ளயும் ஆத்மா தான் இருக்கு, பரமாத்மா கிடையாது. அந்த ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு நிரம்பி உள்ளது. எல்லா ஆத்மாவிலையும் அவங்க என்னென்ன நடிக்கணுமோ அது அழிவில்லாத பாற்று ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நிரம்பி இருக்கு. இதைதான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடகம். நாடகம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய காலமும் வேண்டும். இததான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடகம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம்? நாடகத்தையே நம்ம உருவாக்குறோம். அதை வச்சுதான் நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். நாடகம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய காலமும் வேண்டும். அப்ப நாடகம் அப்படின்னு சொல்றோம்னா இது எவ்வளவு காலம் இந்த நாடகம் நடக்கும் அப்படிங்கறது தெரியணும் இல்லையா? இந்த நாடகம் 5000 ஆண்டுகளுடையது என்று பாபா புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் நாடகம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுடையது என்று எழுதிவிட்டார்கள். இது வெறும் 5000 வருடத்தினுடைய நாடகம் தான். ஆனா பக்தி மார்க்க சாஸ்திரங்கள்ல என்ன பண்ணிருக்கிறாங்க? லட்சக்கணக்கான வருஷம் அப்படின்னு எழுதிட்டாங்க. இந்த சமயத்தில், அதாவது பாபா எப்போது ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரோ அந்த சமயத்தை பற்றி தான் கௌரவர்களின் கார் இருளில் இருந்தார்கள் என்று, பாண்டவர்கள் வெளிச்சத்தில் இருந்தார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. சொல்லியிருக்கிறாங்க இல்லையா?
பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைச்சது, கௌரவர்களுக்கு தோல்வி அடைஞ்சது. கடவுளே வந்தாரு, கௌரவர்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கதையில எழுதியிருக்காங்க இல்லையா, அது இந்த நேரத்தினுடையதுதான் அப்படிங்கிறார் பாபா. அவர்கள் கலியுகம் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்கின்றது என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இது மாதிரி தானே கௌரவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் ரொம்ப காலம் நம்ம இங்க இருப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதான் கதையில எழுதியிருக்காங்க இல்லையா. அப்ப 40,000 ஆண்டுகள் இந்த கலியுகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பகவான் வந்திருக்கிறார். இந்த பழைய உலகத்தின் மரணம் முன்னால் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அனைவரும் அஞ்ஞான இருளில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையை பார்க்கும் பொழுது இது மகாபாரத போரின் அடையாளம் என்று கூறுகிறார்கள். ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும், பிறகு போக போக நின்றுவிடும். இப்பொழுது நம்முடைய ஸ்தாபனை முடிந்து விடவில்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கீதையில் பாபா சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து இங்கேதான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார் என்று இருக்கிறதா என்ன? அப்படி கீதையில கிடையாது. இங்கே ராஜயோகத்தை சொல்லி கொடுத்து இங்கே ராஜ்யத்தை உருவாக்குறாரு கடவுள் அப்படின்னு கீதையில இல்ல. கீதையில் பிரளயத்தை காட்டி விட்டார்கள். 5 பாண்டவர்கள் தான் மீதம் இருந்தார்கள், மற்ற அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள். அப்படிதானே கீதையில சொல்லியிருக்கிறாங்க. அவர்களும் கூட மலையின் மீது சென்று கரைந்து விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள். மீதி இருந்தாங்க அந்த 5 பாண்டவர்கள், அவங்களும் மலை மேல போய் கரைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் கதையில காமிச்சிருக்காங்க. ராஜயோகத்தின் மூலம் என்ன நடந்தது என்பது எதுவும் தெரியவில்லை. கீதையில அந்த சண்டைக்கு நேரத்துல கிருஷ்ணர் ராஜயோகம் கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த ராஜயோகத்தை கத்துக்கிட்டு என்ன நடந்தது, இதே பூமியில ஒரு ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்களா அப்படின்னா எதுவுமே இல்லை. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவை எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். உலகத்துல எல்லைக்குட்பட்ட விஷயத்தை தான் புரிய வைக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு எல்லையில்லா விஷயத்த புரிய வைக்கிறாரு. எல்லைக்குட்பட்ட படைப்பை எல்லைக்குட்பட்ட பிரம்மா படைக்கின்றார். எல்லைக்குட்பட்ட படைப்பை எல்லைக்குட்பட்ட பிரம்மா படைக்கிறாருன்னா, வீட்டுல அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா எல்லைக்குட்பட்ட குழந்தைகளை உருவாக்குறாங்க. அவங்க எல்லைக்குட்பட்ட பிரம்மா, உடலுக்கான அப்பா. வளர்க்கவும் செய்கின்றார், மற்றபடி பிரளயம் செய்வதில்லை. கணவன் மனைவி தனது மனைவியை தத்தெடுக்கிறார். கணவன் தன்னுடைய மனைவியை தத்தெடுக்கிறார். நீதான் இனிமே என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி. பாபாவும் கூட தத்தெடுக்கின்றார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கூறுகிறேன் என்று சொல்கிறார். சிவபாபாவுமே பிரம்மா பாபாவை தத்தெடுக்கிறாரு. அவருடைய உடல்ல இறங்கிதான் என்ன செய்யறாரு, நம்ம எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கிறாரு. இதன் மூலமா நம்ம எல்லாருமே தத்தெடுக்கப்படுறோம். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கூறுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இவரின் மூலம் குழந்தைகளை படைக்கிறேன். அவர் மூலமாக தான் குழந்தைகளை நான் படைக்கிறேன். தந்தையும் இருக்கின்றார், குடும்பமும் இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயங்கள் ஆகும், மிகவும் கம்பீரமான விஷயங்கள் ஆகும். கஷ்டப்பட்டு யாருடைய புத்தியிலாவது நிற்கிறது. இப்படிப்பட்ட விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். மத்தவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாரு. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் ஏதோ சில பேர் கஷ்டப்பட்டுதான் அவங்களுடைய புத்தியில இது பதியுது. இப்போது பாபா கூறுகின்றார், முதலில் உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு விட்டு வேறொன்று எடுக்கிறது. சரீரத்தை தான் வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்படுகிறது இல்லையா. ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு நம்ம போறோம். ஒவ்வொரு உடலுக்குமே என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பேரு இருக்கு. பெயர், ரூபம், முக அமைப்பு அனைத்தும் வெவ்வேறாக இருக்கிறது. ஆத்மா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரு ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகும் பொழுது அந்த உடலுடைய முக அமைப்பு, உடல் அமைப்பு எல்லாமே, இடம், காலம் எல்லாமே வேற வேறதான் இருக்கும். ஒருவருடைய முகம் மற்றவருடைய முகத்தை போல் ஒத்து போகாது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு முகம் இருக்கிறது. அதனுடைய நடிப்பு நாடகத்தில் பதிவாகி உள்ளது. ஆகையினால் இதனை உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கர்மத்தின் மூலமாக தான் நாடகத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். கர்மத்தை நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் படிதான் அடுத்த பிறவி நமக்கு கிடைக்குது. அதை வச்சுதான் நம்மளுடைய உடல் அமைப்பு, முக தோற்றம் எல்லாமே கிடைக்குது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, அதனாலதான் இது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடகம், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்போது எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். எனவே நாம் ஏன் பாபாவை நினைவு செய்யக்கூடாது?
இதுதான் உழைப்பிற்கான விஷயமாகும். பாபாவை நினைக்கிறது தான் முயற்சியே இருக்குங்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் அமரும் பொழுது மாயாவின் புயல் வருகிறது. பாபாவை நினைக்கணும் அப்படின்னு உட்காரும் பொழுதுதான் என்ன ஆகுது, மாயாவருடைய புயல் நிறைய வருது, யுத்தம் நடக்கிறது. அதை பார்த்து பயப்படக்கூடாது, அப்படிதான் வரும், ஆனா நீங்க பயப்படக்கூடாதுங்கிறார். மாயை அடிக்கடி நினைவை துண்டித்து விடுகிறது. எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் புத்தியை ஒரேடியாக கெடுத்து விடும்படி வரும். அந்த அளவுக்கு வரும். பாபா அடிக்கடி வானிலை சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அஞ்ஞான காலத்துல கூட இப்படி எல்லாம் எண்ணம் வந்தது கிடையாது. எப்ப பாபா குழந்தை ஆனமோ அப்படியெல்லாம் எண்ணங்கள் வருது அப்படின்னு வரதான் செய்யும். ஆனா நீங்க பயந்துராதீங்கிறாரு. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரை உடைய கர்ம இந்திரியங்கள் எப்படி கட்டுப்பட்டில் வந்தது என்று பாபா புரிய வைக்கின்றார். நமக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் இருக்காங்க இல்லையா, லக்ஷ்மி நாராயணர் உலகத்தினுடைய மகாராஜா மகாராணி ஆகிறாங்க. அவர்களும் அவர்களுடைய கர்ம இந்திரியங்களை எப்படி கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க, எக்ஸாம்பிள் இருக்காங்க இல்லையா. அது போல நம்மளும் முயற்சி செய்து கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்யுங்கிறார். இவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த படிப்பு இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த லட்சுமி நாராயணரை போல ஆவதற்கான படிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. இவர்களிடத்தில் எந்த விகாரமும் இருப்பதில்லை. இவர்களும் நம்மை போல ஒரு மனிதர்களாக இருந்து முயற்சி செய்துதான் என்ன இருக்காங்க, இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைந்திருக்காங்க. அவங்களும் அந்த அளவுக்கு யோகா பண்ணி தன்னுடைய கர்ம எந்திரியங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை இல்லையா, அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த உலகத்துல ராவண ராஜ்யமே கிடையாது. 5 விகாரமே அங்க கிடையாது. ராவண ராஜ்யம் பின்னால் தான் வருகிறது. துவாபர யுகத்தில இருந்துதான் ராவணனுடைய ராஜ்யமே வருது. ராவணன் என்ன பொருள் என்பதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. ராவணன் அப்படின்னா 5 விகாரத்தை தான் சொல்றோம். ஆனா ராவணன்னா யாருன்னே உலகத்துல தெரியாம இருக்காங்க. நாடகத்தின் படி இதுவும் பதிவாகி உள்ளது. அப்படி தெரிந்து கொள்ளாம இருக்கிறது கூட நாடகத்துல அப்படிதான் பதிவாயிருக்குங்கிறார் பாபா. நாடகத்தின் முதல் இடை கடைசியை யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஆகையினால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி வந்துள்ளார்கள். நாடகத்தினுடைய முதல் இடை கடை எல்லாமே தெரிஞ்சிருந்தாதானே கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கும் பொழுது தெரியாது நேத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆகையினால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி வந்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கவாசி ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் அல்லவா? கீழான நிலையில் உள்ள ஆத்மாக்கள் இவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகின்றார்கள். பாபா கூறுகின்றார், முதலில் ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. எப்படி 8 மணி நேரம் அரசாங்க வேலை இருக்கிறதல்லவா, இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்களாகிறீர்கள். அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எல்லையில்லாத அரசாங்கத்தினுடைய உதவியாளர்கள். நீங்கள் குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் முயற்சி செய்து நினைவில் இருக்க வேண்டும். இதன் மூலம் வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு உங்களுடைய நிலையானது உறுதியாகிவிடும். அந்த அளவுக்கு முயற்சி செய்யணுங்கிறார். பாபாவுடைய நினைவில் தான் சரீரத்தை விடுவீர்கள். பிறகு அவர்கள் தான் வெற்றி மாலையின் மணியாக ஆவார்கள். பாபாவுடைய நினைவுல நம்ம சரீரத்தை விட்டோம் அப்படின்னாதான் வெற்றி மாலையில மணியாக வருவோம் அப்படிங்கிறார். ஒரு ராஜாவிற்கு எவ்வளவு அதிகமான பிரஜைகள் இருக்கிறார்கள். இங்கேயும் கூட பிரஜைகள் உருவாக வேண்டும். நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக பூஜிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆவீர்கள். நீங்க தான் வெற்றி மாலையில பூஜைக்கு தகுதியாக நீங்க தான் மாற போறீங்கிறார். 16,108 மணிகளின் மாலை கூட இருக்கிறது. 16,108 மணியுடைய மாலை கூட இருக்கு. ஒரு பெரிய பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. 8 மணி மாலை இருக்கிறது. 8 மணி சேர்ந்த ஒரு மாலை கூட இருக்கு. 108 மணி மாலை கூட இருக்கிறது. 108 மணியுடைய ஒரு மாலை. கடைசியில் 16,108 மணி மாலையும் உருவாகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தான் பாபாவிடமிருந்து ராஜ யோகத்தை கற்று முழு உலகத்தையும் சொர்க்கமாக்கினீர்கள். ஆகையினால் நீங்கள் பூஜிக்கப்படுகின்றீர்கள். இந்த மணி மாலையெல்லாம் அந்த அளவுக்கு பூஜிக்கிறாங்க. 8 மணி மாலை, 108 மணி மாலை, 16,108 மணி மாலைய கூட என்ன பண்றாங்க, பூஜை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க தான் பாபா கூட இந்த உலகத்தை தூய்மையாக மாற்றக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க. அதனால ஒவ்வொரு மணிகளையும் அந்த அளவுக்கு பூஜை செய்யறாங்கிறார். நீங்கள் தான்
பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரிகளாகி விட்டீர்கள். நான் மாலை உருட்டி உள்ளேன் என்று இந்த பிரம்மா தாத்தா இவரே கூறுகின்றார். சொல்ல போனா லட்சுமி நாராயணருடைய கோவில் ருத்ர மாலை இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் ருத்ர மாலையாகவும் பிறகு மனித மாலையாகவும் ஆகின்றீர்கள். பாபா சொல்றாரு, சொல்ல போனா லட்சுமி நாராயணருடைய கோவில்ல ருத்ர மாலையும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. சிவபாபாவுடைய மாலை அது இப்பதானே. ருத்ர மாலையில மணியாக வந்துதான் நம்ம என்ன ஆகுறோம், பிறகு வெற்றி மாலையில, அதாவது விஷ்ணு மாலையில, மனித மாலையில நம்ம வரோம். முதலில் ருத்ர மாலையாகவும் அதில் சிவனும் இருக்கின்றார். மனித மாலையில் சிவன் எங்கிருந்து வந்தார்? வர முடியாது. அது விஷ்ணுவின் மாலை ஆகும். வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெற்றி மாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சிவபாபா வரமாட்டாரு. எதுல வருவாரு? ருத்ர மாலையில தான் வருவாரு. இந்த விஷயங்களை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? நாங்கள் சென்று சிவபாபாவின் கழுத்து மாலையாக ஆகின்றோம் என்று நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள். பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது. பிராமணர்களின் மாலையும் இருப்பதும் இல்லை. நீங்கள் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அங்கேயும் கூட அருகாமையில் ராஜ்யம் செய்வீர்கள். இந்த படிப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கவாசியாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முழு பாரதமும் சொர்க்கவாசிகளாக ஆவார்கள். குறிப்பாக பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. முழு பாரத பூமியும் 5000 ஆண்டுகளின் விஷயமாகும். சொர்க்கம் எப்ப இருந்தது? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாரத பூமி சொர்க்க பூமியாக இருந்தது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமாக இருக்க முடியாது. தேவதைகள் இருந்து விட்டு சென்று 5000 ஆண்டுகள் ஆகிறது. தேவதைகளை இந்த பூமியில எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாங்க? 5000 ஆண்டுகள். மனிதர்கள் சொர்க்கத்தை மறந்து விட்டார்கள். எனவே அப்படியே சொல்லிவிட்டார்கள். மறந்ததுனால 1,00,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி அப்படி எதுவும் இல்லை. இவ்வளவு பழைய காலம் இருந்தது இல்லை. 1,00,000 ஆண்டுகள் அப்படின்னு பழமையான காலம் எல்லாம் கிடையாது. சூரிய வம்சத்தவர்கள், சந்திர வம்சத்தவர்கள், பிறகு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். பழைய பொருட்கள் வேலைக்கு உதவுமா என்ன? எவ்வளவு வாங்குகிறார்கள். பழைய பொருட்களுக்கு அதிக மதிப்பளிக்கிறார்கள். இப்போ ரொம்ப காலத்தினுடைய பொருள், இது பழைய பொருள் அப்படின்னு பணம் கொடுத்தெல்லாம் கூட என்ன பண்றாங்க, அந்த சிற்பங்களோ அந்த பொருளோ வாங்குறாங்க. அனைத்திலும் மதிப்பு மிக்கவர் சிவபாபா ஆவார். பழமையானவர் அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போன சங்கமயுகத்துல வந்தாரு அப்படின்னா ரொம்ப பழமையானவர் தானே. அப்ப மதிப்பு மிக்கவர் தானே சிவபாபா. எவ்வளவு சிவலிங்கங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது. இது யாருக்கும் புரிவதில்லை. மிகவும் சூக்ஷ்மமான ரூபமாகும். இவ்வளவு சிறிய புள்ளியில் இவ்வளவு நடிப்பு பதிவாகி உள்ளது. கண்ணால பார்க்க முடியாத ஆத்மால எவ்வளோ எத்தனை பிறவியனுடைய பாற்று அதுல பதிவாயிருக்கு. இந்த நாடகம் திரும்ப திரும்ப நடக்கிறது. இந்த ஞானம் அங்கே, அதாவது சொர்க்கத்தில் இருக்காது என்று பாபா தான் புரிய வைக்கின்றார். இந்த ஞானம் சொர்க்கத்துல இருந்தது அப்படின்னா சுகமே அங்க இருக்காது இல்லையா. இது மறைந்து விடுகிறது. பிறகு வேறு யாராவது எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? இல்ல, இந்த ஞானம் சத்தியுகம் போயிட்டாலே நம்ம மறந்து போயிடுறோம். அப்படி இருக்கும்போது யாரை எப்படி ராஜயோகம் கத்து கொடுத்திருப்பாங்க? இந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்கி உள்ளார்கள். எதிர்கால புதிய உலகத்திற்காக பிராமண, தேவதா மற்றும் சத்திரியா தர்மம் என்று 3 பாபாவின் மூலம் ஸ்தாபனை ஆகின்றன என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்துலதான் பாபா 3 குலத்தை உருவாக்குறாரு. பிராமண குலம், தேவதா, சத்திரியா. இப்ப சொல்லக்கூடியதுதான் உண்மையான கீதை. இதன் மூலமாக தான் 3 குலமும் உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த உலகாய கல்வி என்ன நீங்கள் படிக்கின்றீர்களோ அது இந்த பிறவிக்காக ஆகும். இப்ப உலகத்துல எவ்வளவு உயர்ந்த ஒரு படிப்பு ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அதற்கான பதவியை இந்த உலகத்திலேயே அடைஞ்சிடுறாங்க. அடுத்த பிறவியில அதே படிப்பு கூடவே வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த சங்கமயுகத்துல நம்ம படிக்கக்கூடிய இந்த படிப்பு கூட 21 பிறவிக்கு எந்த ஒரு கர்மாவுமே செய்யாம பலனையுமே பலனையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது இந்த சங்கமயுகத்துல நம்ம படிக்கக்கூடிய படிப்பினுடைய ஆதாரத்துல. இந்த படிப்பினுடைய பலன் உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கிறது. இந்த படிப்பு சங்கம யுகத்தில் நடக்கிறது. கலியுகத்துல கிடையாது, சங்கம யுகத்துல. இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும்.
மனிதனில் இருந்த தேவதைகளாக கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் ஆகி இருப்பார்கள். இது யாருக்குமே தெரியாது. 4 யுகங்களை பத்தி எல்லா சாஸ்திரத்துல நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா சங்கம யுகத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. அதான் பாபா சொல்றாரு, அப்ப சங்கம யுகத்துலதான் மனிதன் தேவதையாக மாறி இருக்கணும். பாபா குழந்தைகளுக்கு ரகசியங்கள் அனைத்தையும் புரிய வைக்கின்றார். நீங்கள் முழு நாளும் இந்த நினைவில் இருக்க முடியாது என்பதை பாபா தெரிந்துள்ளார். ஆகையினால் சாற்று வையுங்கள். முழு நாளும் நினைவில் இருக்க முடியாது, ஆனாலும் என்ன பண்ணணும்? சாற்று வைக்கணும், நினைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நாம் எந்த அளவிற்கு நினைவில் இருக்க முடிகிறது என்று பாருங்கள். தேகத்தின் அபிமானம் இருந்தது என்றால் நினைவில் எப்படி இருக்க முடியும்? பாவங்களின் சுமை தலையில் நிறைய இருக்கிறது. ஆகையினால் தான் பாபா கூறுகின்றால் நினைவில் இருங்கள். திருமூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். அதாவது அல்லாவை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி, ராஜ்யம் போன்ற அனைத்தும் நினைவு விடுகிறது. அப்பாவை நினைச்சோம் அப்படின்னாலே ஆஸ்தி அப்படிங்கிறது நினைவுக்கு வந்துடுது. எப்பொழுது பேட்ச் அணிந்திருக்க வேண்டும்? எப்பொழுதுமே நம்ம பாபா நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா மெடல், பேட்சை நம்ம போட்டுதான் இருக்கணும். புத்தகமும் இருக்க வேண்டும். யாராவது நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்க கையில ஏதாவது ஒரு சின்ன புத்தகத்தை நம்ம வச்சுக்கிட்டேதான் இருக்கணும். பேட்சையும் போட்டிருக்கணும், லிட்ரேச்சர் புக்ஸையும் வச்சிருக்கணும். அப்படி யாராவது ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா அதை நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நல்ல மனிதர்கள் ஒரு பொழுதும் இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர்களா இருக்காங்க, ஒரு செல்வந்தர்களா இருக்காங்க அப்படின்னா சும்மா அதை வாங்கிக்க மாட்டாங்க. இதனுடைய விலை என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். இது ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. மற்றபடி யார் எவ்வளவு கொடுக்கிறார்களோ அவ்வளவு கொடுக்கலாம் என்று சொல்லுங்கள். ராயல் தன்மை இருக்க வேண்டும். நம்ம பேசுறது கூட ஒரு அரசனுக்குரிய தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராயல் தன்மையில நம்ம பேசணும். உங்களுடைய பழக்க வழக்கம் உலகத்தில் இருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். ராயலான பெருந்தன்மையான மனிதர்கள் தாங்களாகவே ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து விடுவார்கள். இதை நாம் அனைவருடைய நன்மைக்காக கொடுக்கிறோம். யாராவது படித்து விட்டு கூட உங்களுக்கு பணத்தை அனுப்பி விடுவார்கள். செலவை நீங்கள் செய்கின்றீர்கள் அல்லவா? நாங்கள் எங்களுடைய உடல், மனம், பொருளை பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் மாயை தடையை ஏற்படுத்துவதை பார்த்து பயப்படக்கூடாது. இரண்டாவது, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக ஆகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே, செயல் செய்து கொண்டே கூட ஒரு பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். உள்நோக்கு முகத்தின் அந்தர்முகி குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆகுக, ஆத்மா ஆகுக. உள்நோக்கு முகத்தின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆகுக. விளக்கம். பாண்டவர்களின் குகைகளை காட்டுகின்றார்கள். அது இந்த அந்தர்முகி குகைகளாகும். பாண்டவர்கள் குகையில இருந்தாங்க அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. உண்மையான பாண்டவர்கள் யாரு? நம்ம தான். நம்ம ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில இந்த உடல் அப்படிங்கிற இந்த குகையில நம்ம இருக்கோம். எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மா ரூபத்தில் நிலைத்திருக்கும் குகையில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு உலக சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். உள்நோக்கு முகத்துல இருக்கணும். நம்ம ஆத்மா நம்மளை மட்டும் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள். எந்த அளவுக்கு இந்த தேகம் அப்படிங்கிற உணர்வில் இருந்து விடுபட்டு நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த குகையில நம்ம இருக்கிறோமோ அப்ப வெளி உலகத்தினுடைய அந்த பிரபாவத்துல நம்ம வரமாட்டோம். எப்படி குகைக்குள்ளே வெளி சூழ்நிலையிலிருந்து தனிப்பட்டு இருக்கோமோ, குகை அப்படின்னா வெளி உலக சூழ்நிலையிலிருந்து தனிப்பட்டு உள்ளுக்குள்ளதானே இருப்பாங்க. அது போல நான் ஆத்மா அப்படின்னா அந்த குகையில நம்ம இருக்கணும்.
அப்படி இந்த அந்தர்முகியின் குகையும் அனைத்தை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் பாபாவுக்கு அன்பாக ஆக்கி விடுகின்றது. மேலும் பாபாவிற்கு பிடித்தமானவர்களாக தானாக உலகத்திற்கு பிடித்தமானவர்களாக ஆகிவிடுவார்கள். நம்ம உள்நோக்கு முகம் அப்படிங்கிற குகையில, தேகம் அப்படிங்கிற உணர்வில் இருந்து விடுபட்டு நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த குகையில இருக்கும் பொழுது பாபாவுக்கும் பிடித்தமானவர்களா ஆயிடுவோம், இந்த உலகத்துக்கு நம்ம பிடித்தமானவர்களாக தானாகவே ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஸ்லோகன்: சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரம். வெளிமுகத்தில் சாதனையை மறைத்து விட வேண்டாம். சாதனை தான் விதை. அந்த சாதனை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன் தான் சாதனம். கொஞ்சம் நம்ம சாதனை செய்யும் பொழுது என்ன நமக்கு ஒரு சாதனம் கிடைக்குதோ அதுலயே போயிட்டு, அந்த விஸ்தாரத்திலேயே போயிட்டு, வெளிமுகத்துல போயிட்டு செய்யக்கூடிய சாதனையை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பாபா. சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரம். வெளிமுகத்தில் சாதனையை மறந்துவிட வேண்டாம். நல்லது. ஓம் சாந்தி.